ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த 2 ரோல் டாட் டிசைன் பேஸ்கெட்டோட கைப்பிடி எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் டுட்டோரியல் அதில் இருக்கும். கைப்பிடி மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்காக கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோ இதில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்துக்கு கைப்பிடி போட போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 2 வயரில் உருட்டு கைப்பிடி தான் இதுக்கு போட்டிருக்கேன். உள் வயர் வச்சு போடுறதுனால இந்த கைப்பிடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கூடையே நம்ம பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். உள் வயருக்கு 4 அடியில் 3 வயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 4 அடியில் 3 வயர் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வயர் உள் வயர் வேணுமோ அத்தனை வயர் வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்டுறதுக்கு கூடையில் 6 வயர் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 வயர் தான் வச்சுருக்கேன். 4 அடியில் 3 வயர் கட் பண்ணிக்கலாம். இதை நான் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். கீழேருந்து ஒரு 5 நாட் தள்ளி சென்டர் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து ஒரு 5 லைனுக்கு கீழே, அதாவது 5 பூக்கு கீழே போட்டிருக்கேன். சைடில் 5 லைனுக்கு தள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலேயுமே 5 பூ கீழே போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக மெஷர் பண்ணதுக்கப்புறமா சென்டர் பார்த்து உள்வயரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் இழுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கத்து வயரையுமே சமமாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 வயர், ரைட் சைடு 3 வயர், மொத்தம் நமக்கு 6 வயர் மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் வயர் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேலில் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்கேல், மொத்தம் 8 அடி. அவுட்டர் ஒயர் பார்த்திங்கன்னா 8 அடியில் 2 ஒயர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ண 2 ஒயர்ஸையும் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உள் ஒயர் எப்படி இன்சர்ட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் விட்டு அடுத்து இன்னொரு பக்கமாக வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டையுமே சமமாக வச்சுக்கணும். நமக்கு உள் வயரும் முன்ன பின்ன இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேம் இந்த அவுட்டர் வயருமே முன்ன பின்ன இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்துக்கோங்க. உள் வயர்ஸையும் அவுட்டர் வயரையும் சமமாக வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உள் வயரை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 வயரில் உருட்டு கைப்பிடி தான் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க. 2 வயரும் லெஃப்ட் சைடு ஒரு வயரு, ரைட் சைடு ஒரு வயர், அதை இன்ட்டு ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க வயரை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து லெஃப்ட் சைடு வயரை நம்ம கீழே வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கீழே நம்ம கொண்டு வந்துட்டோம் வயர். அதனால் மேலே வச்சு அதுக்கப்புறமா கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு வயருக்கு மேலே ஒரு வயர் இருக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கையில். இதுக்கப்புறமா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள் வயர் இருக்குது. உள் வயரோடு சேர்த்து நம்ம போடணும். இப்போ நான் எப்படி போடுறேன்றது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அந்த கைப்பிடி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க வயரு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க அந்த வயர்ஸ்க்கு நடுவில் விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஒவ்வொரு நாட்டும் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் இப்போ டைட் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி உள் வயசை இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது கைப்பிடி நல்லா கனமாக கிடைக்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்.
சேம் அதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்க வயர் எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடை விட்டு வெளியில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பாருங்கள், அவுட்டர் வயர்ஸுமே இந்த மாதிரி லைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாகிடும். இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்ட்டு மாற்றி மாற்றி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரணும். சேம் நம்ம வந்து ஜடை பின்னுற மாதிரியே தான். ஒன்ஸ் நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த கைப்பிடி வந்து போடுறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான கைப்பிடி. ஈஸியாக போட்டுடலாம் அந்த உருட்டு கைப்பிடி. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் 2 வயர் கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன் 1 ரோல் கூடைக்கு. அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 வயர்லேயுமே ஹேண்டில் எப்படி போடணும், பட்டை கைப்பிடி எப்படி போடணுன்ற வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 ரோல் கூட 1.5 ரோல் கூட அதே மாதிரி 2 ரோல் கூடைங்களோட டுட்டோரியலுமே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா 2 ரோல் பேஸ்கெட் வந்து டாட் டிசைன் பேஸ்கெட், அந்த கூடையோட ஃபுல் வீடியோவுமே இருக்குது நம்ம சேனலில். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன், கார்ட்லேயுமே நான் கொடுக்குறேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன கூடைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மினி பேஸ்கெட் எப்படி போடுறதுன்ற வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் வாஷ் எப்படி போடணும், அதே மாதிரி ஸ்டோரேஜ் மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்ற வீடியோவுமே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் போட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நமக்கு வந்துட்டு உள்ளே சொருகிற அளவுக்கும் அதே மாதிரி நம்ம சுற்றி கட்டுற அளவுக்கும் வயசு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விட்டுருக்கோம். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிக்கலாம். அதாவது நம்ம ஆப்போசிட் சைடு எந்த அளவுக்கு ஹைட் வந்து வச்சுருக்கோமோ கைப்பிடி சேம் அந்த அளவு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே சொருகிக்க போகிறோம். நான் இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சொருகணும், அதே மாதிரி எப்படி கட்டணுன்றதுமே நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வயசு இருக்குது. நம்ம ஆப்போசிட் சைடு பின்னிருக்க கைப்பிடி அளவுக்கு இந்த கைப்பிடி கரெக்டாக இருக்குது. மெஷர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மெஷர் பண்ணிவிட்டு நம்ம பின்னுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் 5 லைனுக்கு கீழே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் வயர்ஸை. அதே மாதிரி சைட்லேயுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 நாட் தள்ளி ஜாயின் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரியே தான் மேலேருந்து 5 லைனுக்கு கீழே கரெக்டாக அதை மெஷர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள் வயரை தான் இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அவுட்டர் வயர் இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா வயர்ஸையுமே நம்ம அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டுட்டு உள்ளே எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வயராக இன்சர்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லா வயர்ஸையுமே மொத்தமாக கையில் பிடிச்சிட்டு அப்படியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வயராக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. அதாவது அவுட்டர் வயர்ஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பின்ன கைப்பிடி வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். நீங்கள் அவுட்டர் வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற வரைக்குமே கையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உள் வயர் ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது. நான் வந்து ஒரு சைடு வந்து பிடிச்சிருக்கேன் அவுட்டர் வயரை. இப்போ வந்து ரைட் சைடு இருக்க அவுட்டர் வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிறதையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். அதாவது உள் வயர் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கோம், அவுட்டர் வயர் வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இழுத்து கட்ட முடியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு சுருக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா உள் வயர் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நீளமான வயர்ஸை வந்து கரெக்டாக அதுக்கு அந்த கைப்பிடிக்கு பக்கத்தில் வர மாதிரி வயர் எடுத்து நம்ம அப்படியே கட்டி விடணும். அவ்வளோதான். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் லாங்காக இருக்கிறது
இதை எடுத்து நம்ம எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். கட்டிட்டு அப்புறமா எல்லாத்தையுமே சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும் நமக்கு. இப்போ நான் வந்து ஆப்போசிட் பொடியில் வந்து கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட்டுறதுக்காக தான் இப்போ வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது பிகினர்ஸ்க்கான ஸ்டெப் இது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது வந்து நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த வயரை பக்கத்தில் இருக்க ஒரு நாட்டில் வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த நாட்டில் தான் விட்டு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஒயர் வந்து வாட்டம் வருதோ கட்டுறதுக்கு அந்த ஒயர்ஸை வந்து அது பக்கத்தில் இருக்க நாட்டில் வந்து நம்ம அந்த ஹோலில் விட்டு வெளியில் எடுத்துடலாம். அந்த மாதிரி இப்போ அப்படியே சுற்றி சுற்றி கட்டிகிட்டே வரணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி உள்ளே விட்டு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு சுற்றிட்டு அப்படியே கட்டிகிட்டே வரணும். உங்களுக்கு வந்து ஒரு விரல் அளவுக்கு அப்படி இல்லைன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக கரெக்டாக சொருகிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சொருகி விட்டுடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அடியில் கூட ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து கட்டிக்கலாம். அதுவுமே நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கைப்பிடி போடுற வீடியோவில் அதிலுமே சொல்லியிருக்கேன். எப்படி சொருகிறது எப்படி கட்டுறதுன்ற வீடியோ எல்லாமே இருக்குது பிகினர்ஸ்க்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடு ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து ஒயர் வந்து தனியாக நம்ம ஒரு அடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கட்டிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கைப்பிடி போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 பக்கமும் கைப்பிடியும் கட்டியாச்சு. உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியும் விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுக்கப்புறமா இதுக்கு வந்து குமிழ் வைக்கணும். கீழே குமிழ் வச்சுட்டு நான் வந்து ஒரு அட்டை வைப்பேன். அப்போ தான் அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையுமே நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.